மாவட்டம் கொடைரோடு அருகே இழப்பீடு வழங்காமல் நடைபெற்ற உயர் மின் கோபுரம் அமைக்கும் பணியை விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். மின்வாரிய ஊழியர்களிடமும் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து விவசாயிகள் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மோட்டூர் கிராமத்தில் ஹாசினி என்ற 2.5 வயது குழந்தை ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்கம் பக்கத்தினர் குழந்தையை சடலமாக மீட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலையில் தீப்பிடித்து எரிந்த காரால் பரபரப்பு ஏற்பட்டது. வில்லியம்ஸ் என்பவர் தனது குடும்பத்துடன் காரில் வெளியே சென்றுள்ளார். அப்போது காரில் என்ஜின் பகுதியில் இருந்து புகை வர உடனடியாக அனைவரும் காரில் இருந்து வெளியேறியுள்ளனர். சற்று நேரத்தில் காரானது மளமளவென தீப்பிடித்து எரிந்துள்ளது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். கார் வாங்கி 2 மாதமே ஆகிய நிலையில் தீப்பிடித்து எரிந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள சிலவார்குளம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக ஆலங்குளம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி பர்னாபஸ் தலைமையிலான குழு அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முத்தையா என்பவரது மகன்கள் பெர்லின், மகேஷ் ஆகியோர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதை கண்டறிந்தனர். அவர்களிடமிருந்து 550 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 1,73,400 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக தகவல் கிடைத்த நிலையில் போலீசார் சின்னக்கரை லட்சுமி மில் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனையிட்ட போலீசார் 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதில் திலீப் ராணா, சீனோ ராமு, சரத் லூஹா ஆகிய 3 வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். அதேபோன்று அருள்புரம் அண்ணா நகர் பகுதியில் கஞ்சா கடத்தி வந்த வடமாநில தம்பதிகளான ராம்குமார் ஷா மற்றும் பிரவீனா கவுண்டி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் போதையில் கொட்டும் மழையில் நனைந்தவாறு சாலையில் நின்று மதுப்பிரியர் சேட்டை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்கே குறுக்கே ஓடி வந்து விடுவாரோ என வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே அவ்வழியே பயணித்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் ஜெகன் பாபு. சாப்ட்வேர் இன்ஜினியரான இவர் மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு திருவாரூர் தியாகராஜர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக காரில் பயணித்துள்ளார். ஆண்டிப்பந்தல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக 4 பேரும் சிறு காயத்துடன் உயிர் தப்பினர். மதுரையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் ஐஸ்வர்யா சக்தி என்ற சட்டக்கல்லூரி இறுதி ஆண்டு மாணவி உயிரிழந்துள்ளார். அழகர் கோவில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உடலை கைப்பற்றிய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் மது போதையில் வாடகை கார் ஓட்டுநர் தாறுமாறாக ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டது. ஈரோடு நாடார்மேடு பகுதியைச் சேர்ந்த யுவராஜா ஈரோடு ரயில் நிலையம் நோக்கி காரை ஓட்டி சென்றார். வளைவில் திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்கூட்டர் மீது கார் மோதியது. பின்னர் சாலையோர கடையை சேதப்படுத்தியதுடன் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த லாரியின் பின்னால் மோதியது. இதில் யுவராஜா காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சி பாப்பிசெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் நீதிபதி. கட்டிட தொழில் செய்து வரும் இவர் பண்ணப்பட்டி டாஸ்மாக் கடைக்கு அருகில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருந்தார். அப்போது அவரது வாகனத்தில் இருந்த 10,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் பண்ணப்பட்டியை சேர்ந்த கோபால், கார்த்திக், மகேந்திரன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்கள் திருடி சென்ற 10,000 ரூபாய் பணத்தையும் கைப்பற்றினர். மகளுடன் இளைஞர் ஒருவர் படம் பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது குழந்தைக்கு டிக்கெட் எடுக்குமாறு நிர்வாகம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இளைஞர் டிக்கெட் எடுத்துச் சென்ற நிலையில் குழந்தைக்கு தனி இருக்கை தர மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் இதுகுறித்து தட்டு கேட்டு திரையரங்க நிர்வாகத்திடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நாங்க படத்துக்கு ஃபேமிலியா ஜாலியா வந்து பாக்கிறதுக்கு வந்தா இவங்க 3 வயசு 2.5 வயசுக்குலாம் டிக்கெட் கேட்டா சரி ஓகே எடுக்கிறோம் டிக்கெட் எடுக்கிறோம். பார்த்தா பாப்பாக்கு தனி சீட்டு கிடையாதான். உங்க மடியில உட்கார வச்சுங்க. அப்ப எதுக்கு சீட்டுன்னு கேக்குறேன்.
திருப்பூரில் புது ஓப்போ போனுக்குள் பழைய நோக்கியா பேட்டரியை வைத்து விற்று நூதன முறையில் ஏமாற்றியுள்ளனர். புதிய ஓப்போ போனுக்குள் பழைய நோக்கியா பேட்டரியை வைத்தும் கேமரா பெயரில் வெறும் கண்ணாடியை வைத்தும் ஏமாற்றியிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. செல்போனை வாங்கி ஏமாந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் கைத்தவறி செல்போனை கீழே போட்டு உடைத்த நிலையில் அதனை சரி செய்ய கடைக்கு சென்றபோது இந்த மோசடி தெரியவர இது குறித்தான வீடியோ வெளியாகி பரவி வருகிறது. நீலகிரி மாவட்டம் ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட வாரம் என்ற இடத்தில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் யானையை விரட்ட முயன்றனர். அப்போது அந்த யானை வனத்துறையினர் வாகனத்தை தாக்க முயன்றது. இது தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. திருவள்ளூரில் ஒரு மாதத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏஎஸ்பி நகரில் வசிக்கும் கார்த்திகேயன் என்பவர் வளர்த்த 8 நாய்கள் விஷம் வைத்த உணவை சாப்பிட்டு துடிதுடித்து இறந்துள்ளன. மிகவும் வீரியம் வாய்ந்த விஷத்தை உணவில் கலந்துள்ளதால் அனைத்து நாய்களும் இரத்த வாந்தி எடுத்தும் மூச்சு திணறல் ஏற்பட்டும் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 21ஆம் தேதி ஒருவர் கையில் தூக்குச்சட்டியில் நாய்களுக்கு உணவு அளித்தது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடன்குளத்தில் திமுக பவள விழா மற்றும் அரசின் 3 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தகதகவென உதயசூரியன் ஒளி வீசிக் கொண்டிருப்பதால் எந்த திரை நட்சத்திரங்களும் மின்னிட முடியாது என்று தெரிவித்தார். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் நடைமேடை அருகே இருந்த மரம் ஒன்று வேரோடு சரிந்து ரயில் தண்டவாளத்தில் விழுந்தது. இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் ரயில் சேவை பாதிக்காத வண்ணம் மரத்தை வெட்டி உடனடியாக அப்புறப்படுத்தினர். ரயில் பாதையில் ரயில்கள் ஏதும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருப்பூரில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளிச் சென்றனர். பல்லடம் பணிமனையில் இயக்கப்பட்ட அரசு பேருந்தானது திருப்பூர் உழவர் சந்தை அருகே திடீரென பழுதாகி நின்றது. மெக்கானிக் மற்றும் ஓட்டுநர் பழுதை நீக்க போராடியும் முடியாமல் போனது. இறுதியாக போக்குவரத்து காவலர் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தள்ளிச் செல்லப்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நம்ம ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதோடு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சியும் நடைபெற்றது. இதில் டாபர்மேன், ராட்வீலர் உள்ளிட்ட வெளிநாட்டு மற்றும் பாரம்பரிய நாட்டு நாய் வகைகள் கண்காட்சியில் இடம்பெற்றன. இந்த கண்காட்சியில் நாய்களுடன் வந்த நாய்களின் உரிமையாளர்கள் கூறியதற்கு ஏற்ப நாய்கள் செயல்பட்டன. பார்வையாளர்களை இது வெகுவாக கவர்ந்தது. மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அறிவழகன் என்பவர் உயிரிழந்த நிலையில் காரில் பயணம் செய்த இருவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்த அறிவழகனின் உறவினர்கள் இருவரையும் தாக்கிய நிலையில் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையின் கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தினர். இது தொடர்பான புகாரின் பேரில் 12 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் நெல் நடவு பணிகளில் வடமாநில தொழிலாளர்களால் களமிறங்கி உள்ளனர். மகாதானபுரம், மாயனூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பா சாகுபடி தொடங்கியுள்ளது. ஆனால் கூலி உயர்வு, விவசாய பணிக்கு ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகள் வேறு வழியின்றி வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை விவசாய பணியில் அதிகளவில் ஈடுபடுத்தி வருகின்றனர். இதனால் தமிழக விவசாயிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்.